அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையின் கடைசி பகுதி. ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் எல்லா மனிதரையும் பாவமும் சாவும் கவ்விக்கொண்டது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் கீழ்ப்படிதலால் எல்லா மனிதரும் பாவத்தின் பிடியிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் எல்லா மனிதரும் கடவுளை விட்டு பிரிந்து சென்றார்கள். ஆனால் இயேசுவின் கீழ்ப்படிதலால் எல்லா மனிதரும் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். ஆதாமின் கீழ்ப்படியாமையால் எல்லா மனிதரும் கடவுளின் அன்பிலிருந்து பிரிந்து சென்றார்கள். ஆனால் இயேசுவின் கீழ்ப்படிதலால் எல்லா மனிதரும் மீண்டும் கடவுளின் அன்போடு இணைக்கப்பட்டார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு மரண பரியந்தம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதரும் மரண பரியந்தம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். இந்த உலகில் மனிதராக பிறக்கும் ஒவ்வொருவரும் இறுதி மூச்சு வரையிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அவர்கள் இந்த உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள், அந்த நிலை வாழ்வையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு இந்த உலகில் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். கடவுள் ஏன் மனிதர்களை படைத்தார் என்று சபை உரையாளரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் மனிதர்களை படைக்கிறார். ஆனால் மனிதர்கள் கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆசிரை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது எத்துணை உன்னதமானது, எத்துணை மேன்மை மிக்கது, எத்துணை ஆசீர்வாதம் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகில் நீதிமானாக வாழ்ந்ததால் நோவாவின் நிமித்தம் உலக அழிவிலிருந்து நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டதாக இறை வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் இந்த உலகில் செல்வந்தராக வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் ஆபிரகாமின் ஜெபத்தின் நிமித்தம் லோத்தும் அவன் குடும்பத்தாரும் சோதோம் கொமோரா அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாக நடந்ததால் கடவுள் சோதோம் கொமோரா அழிவை குறித்து ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தியதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நாமும் ஆபிரகாமை போல் நோவாவை போல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகில் நீதிமான்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நம் நிமித்தம் இந்த உலக அழிவிலிருந்து நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படும், நம்முடைய உறவுகள் காப்பாற்றப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாமை போல் நோவாவை போல் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் மிகுந்த ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாமை போல் நோவாவை போல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகில் நாம் நீதிமான்களாக வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகில் நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே நமக்கு தெரிவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். மரண பரியந்தம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அப்பொழுது நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் உலக அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். நம் நிமித்தம்
நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. அப்பா, நன்றி 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 சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஆபிரகாமை போல், நோவாவை போல் உமக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகில் நாங்கள் நீதிமான்களாக வாழும் போது, அப்பா, எங்கள் நிமித்தம் எங்கள் சந்ததியை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த உலகில் நாங்கள் ஆபிரகாமை போல், நோவாவை போல் உமக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக வாழும் போது, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.